அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு மூலம் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 1019 ரூபாய் 92 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 305 ரூபாய் 8 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழை பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 540 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 473 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 453 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 386 ஃபில்ஸ். உடனடியாக ஒரு முடிவை தாருங்கள். ஈரான் தொடர்ந்தும் கேள்விக்கு மேல் கேள்வி. ரஷ்யா ஈரானுடன் பேச்சுவார்த்தை, மீண்டும் யுத்தம் நடக்க வாய்ப்பில்லை. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றது என்று ட்ரம்ப் அறிக்கை. விளாடிமிர் புட்டின் ஈரானுடன் குளோபல் எக்கானமியை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு பிரச்சனைகளை மீண்டும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு வராங்க. ஆனாலும் இது எந்த அளவில் சாத்தியமடையும் அப்படின்றது தெரியாத காரணம் என்னென்னா, ஈரானுக்கு வரக்கூடிய அனைத்து கப்பல்களையும் தொடர்ந்துமே அமெரிக்கா மறித்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஈரானுக்குள்ள ஏதாவது ஒரு கப்பல் வருதுன்னா உடனே அதை நிறுத்துகிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறந்து கப்பல்கள் போய் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதுன்னா அதுக்கு ஈரானுக்குள்ளேயும் கப்பல் போகிறதுக்கு வரதுக்குரிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கப்பல்கள் மீதான தாக்குதல் தொடரும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் தலைவலி இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் பல ஆய்வாளர்களும் கணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் எப்போ தான் திறக்க போகிறாங்கன்னு. ஆனால் இது எல்லாத்தையும் விட தலைவலி அடுத்த மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈராக் நாட்டில் புதிதாக உருவெடுத்து வரும் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள். இவங்க இப்போ கடந்த நாட்களில் சில தாக்குதல்கள் ஈராக் பக்கம் இருந்து நடந்திருக்குது. ஆனால் எந்த ஒரு சம்பந்தப்பட்ட குழுக்களுமே அதை பொறுப்பேற்கல. இப்போ ஒரு பேர்களில் குழுக்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும், தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகள். ஆனால் யாருமே அதை பொறுப்பேற்கல. அப்போ யாரா அடித்தது குவைத்துக்கு அப்படின்ற மாதிரி ஈராக் கவர்மெண்ட்டே கன்ஃபியூஸ் ஆகி போய் இருக்குது. ஈராக் குவைத் யுத்தத்துக்கு வழிவகுக்கும் வகையில் தான் இந்த நிலைமை ஆரம்பிச்சிருக்குது. இப்போ உடனடியாக பார்த்திங்கன்னா ஈராக்கிய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் முக்கிய அதிகாரிகள் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கிளீன் ஈராக், அதாவது புதிய ஒரு திட்டத்தை கொண்டு ஈராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட அனைத்து இயக்கங்களையும் ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்குரிய முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதை செஞ்சாங்கன்னா நல்லம், இல்லையா எதிர்வரும் காலங்களில் சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா குவைத் நாடும் பொறுமையாக இருக்காது அப்படின்றதையும் ஈராக் அறிந்தவர்களே. ஏன்னா அவங்கள விட பல மடங்கு இப்போதைக்கு பாதுகாப்பு டிஃபென்ஸ், ஏர் டிஃபென்ஸில் இருந்து பணபலத்தில் இருந்து குவைத் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது
உலக நாடுகள் அறிந்தது. ஈராக்கும் அதை அறிந்ததால் தான் இப்போது அவங்க நாட்டுக்குள்ளே கிளீனிங்கை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எது எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சால் சரிதான், பிரச்சனை இல்லாமல். அதே மாதிரி காலநிலை ஆய்வாளர்கள் இன்று காலை வரைக்கும் மழை தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் எங்கே நம்மளுக்கு வேலை வைக்கிறதுக்கு மழை நைட்டே வந்து முடிஞ்சு போயிடுச்சு. எது எப்படியோ நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா பல பகுதிகளில் இடி மின்னல் மழை காற்று அப்படின்னு பல இடங்கள்லையுமே இருந்துச்சு. அதே மாதிரி பனிப்பொழிவும் இனி வரும் நாட்கள் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டட் வெதர், அதாவது எதிர்பார்க்க முடியாத காலநிலைகள் வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வருடம். வீடியோ காட்சிகள் சில கடைசியில் டச் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். அதே மாதிரி அதிகாலை 4:30 மணிக்கு லஞ்ச் சாப்பிட போகிறீங்களா, யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க அப்படின்னு 2 பேரை பிடிச்சிருக்கிறாங்க ஏர்லி மார்னிங் ஷோய்க்கில். கேள்வி கேட்டதுக்கு நாங்கள் லஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகாலை 4:30க்கு பார்த்தா குடிபோதை மதுபான பாட்டில்களோட பிடிபட்டிருக்காங்க 2 பேர். அதே மாதிரி 36 வயலேட்டர்ஸ், அதாவது ரெசிடென்சி வயலேட்டர்ஸ் பிடிபட்டிருக்கிறாங்க. பணிச்சட்டம் மற்றும் குடியுரிமை சட்டத்தை மீறக்கூடியவங்களை தொடர்ந்தும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் அதிகரிச்சிருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க, போகிற இடங்களுக்கு அக்காமல் இல்லாமல் வெளியில் போகாதீங்க. அதே மாதிரி ஹிட் அண்ட் ரன் சம்பவம் அல்ரிஹாப் பகுதிகளில் இடம்பெற்றிருக்குது. அதே மாதிரி ஒரு லக்ஸரி கார் ஒன்றில் ஒரு நபர் திடீர்னு வந்து மோதி இருக்கிறாரு. இவர் வந்து சடனாக வந்து விழுந்தாரா இல்லை இது வந்து வாகனத்தால் அடித்ததா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க ரிஹாப் போலீஸ் ஸ்டேஷன். அதே மாதிரி 2 பேர் 2 வேறு வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2மே போதைப்பொருள் டீலர்கள் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி உணவு பாதுகாப்புத்துறை தொடர்ந்துமே பல பகுதிகளிலையுமே சோதனைகளை நடத்துகிறாங்க. குறிப்பாக மீன் மார்க்கெட்டுகளில், அதாவது இந்த நாட்களில் அதிகமாகவே மீன் மார்க்கெட்டுகளில் சோதனை நடத்தப்படுது. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுகள், நிறைய செம்மியாக்கள், உணவு கடைகள்லேருந்து பக்காலாக்கள் உட்பட அனைத்து கடைகள்லையும் அதிரடி சோதனை நடக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. கடைகளில் இருக்கக்கூடியவங்க மொத்தமாக இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க, அப்புறமே இருக்கிறதும் சேர்ந்து லொஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனம். அதே மாதிரி ஃபேஹில் ஃபுனைதேஸ் நேராடி வீதி 30ஆம் நம்பர் ரோட்டில் ஒரு டைரெக்ஷன் லைன் கட் ஆகுது. அதில் பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு மெயின்டெனன்ஸ் வேலை நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 2027க்கான ஹெல்த் மினிஸ்ட்ரி லைசன் அப்ரூவ் எக்ஸாம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய சுகாதார அமைச்சகம் புதிய வைத்தியர்களுக்கான அனுமதி பத்திரம். வீடியோக்கள் இருக்குது பாருங்கள். الله يعافيك. الحين انت السمك اللي جاي تشتريه، هل عندك ثقة في جودته ونظافته؟ طبعا احنا الرقابة اللي عندنا شديدة، واحنا قاعد نشوف حتى لما نجي حق العصر حق الحرايج قاعد نشوف شلون المراقب يلف عليهم واحد واحد، ما يبتدي الحراج الا لما يكون مشيك على كل البضاعة اللي موجودة بالسوق. في ظل هذه الظروف الراهنة، هل واجهت صعوبة مثلا في نقص الأسماك أو مثلا نقص الأطعمة، ولا الوضع ما تغير عليه؟ شوفي بالنسبة حق الأسماك الوضع يعني خاص، ليش؟ لأن على حسب العرض والطلب. نحدد في ظل هذه الأوضاع. لا بالعكس، يعني الأسعار تعتبر ممتازة. عندك ثقة في رقابة الهيئة العامة للغذاء جدا على الأطعمة وجودتها؟ جدا. السنوات الأخيرة جدا، ما في كلام ان الواحد يقول يعطيهم 10 من 10 وهو مطمئن. يعني والله هي في ظل هذه الظروف وحتى قبلها الحمد لله يعني الوضع في الكويت من ناحيه الغذاء مطمن الحمد لله، يعني ما في شيء يعني يحتاج ان الخوف. حتى التفتيش دائما على الاسواق وعلى الاسمنت وعلى اللحوم بشكل عام الاغذيه، ما شاء الله الرقابه زينه ابد الحمد لله. الوضع طيب والسمك متوفر وكل شيء الحمد لله متوفر. هل واجهتي صعوبه مثلا في نقص في الاسماك ولا كل شيء موجود نفس؟ لا الحمد لله كل شيء موجود، بس شويه يعني خالص كويتي بس. الحمد لله كل شيء موجود والحمد لله، لان ما شاء الله الجمعيات متروسه، الاسواق متروسه الحمد لله يعني. وفي الختام تؤكد الهيئة العامة للغذاء والتغذية على استمرار جهودها الميدانية بضمان توفر غذاء آمن وصحي داعي الجميع إلى الاطمئنان بأن الوضع الغذائي في البلاد مستقر وتحت. الرؤية انحجبت بتاريخ 27/4/26. المطلع على اليمين، الحين انا في المطلع نفسه، والله العظيم ما نشوف شيء، فانا انصح لا حد يطلع. السلام عليكم ورحمة الله وبركاته.
السيارات قدامي وراي واجد واقفة على اليمين. أتمنى السلامة للجميع إن شاء الله. الساعة 8 مساء. السلام عليكم. ما شاء الله ما شاء الله. بردي. اللهم صيب النافع، اللهم صيب النافع.